வணக்கம். இது டிபிஎன் லங்காவின் பிரதான செய்திகள். காலியில் கடும் வாக்குவாதம், மனைவியை கொலை செய்த கணவன் கைது. பிளியந்தலையில் துப்பாக்கிச் சூடு, போலீசார் மீது கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதல் முயற்சி. பருத்தித்துறை இளைஞர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழப்பு. இலங்கையில் முக்கியஸ்தர்களின் மர்ம மரணங்கள், விசாரணையை தீவிரப்படுத்தும் அரசாங்கம். வரி செலுத்தாதோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. இறைவரி திணைக்களம் கடும் எச்சரிக்கை. யாழ் சங்கானையில் மர்மமான முறையில் இளைஞன் மரணம், துர்நாற்றம் வீசிய வீட்டிலிருந்து சடலம் மீட்பு. ஐஸ் போதைப் பொருளுடன் சிக்கிய முன்னாள் ராணுவ சிப்பாய். காலி இக்கடுவை பிரதேசத்தில் 4 பிள்ளைகளின் தாயான 44 வயது பெண்ணொருவர் தனது கணவனால் கொல்லப்பட்டுள்ளார். நேற்றிரவு மதுபோதையில் வீடு திரும்பிய கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இரவு உணவு தயாரிப்பு தொடர்பாக கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதத்தின் போது ஆத்திரமடைந்த கணவன் வீட்டிலிருந்து ஆயுதம் ஒன்றால் மனைவியை தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த போலீசார் கொலை குற்றச்சாட்டில் கணவனை கைது செய்துள்ளனர். மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பிளியந்தலை வீரசிங்க மாவத்தை பகுதியில் போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக இன்று காலை நடத்தப்பட்ட சோதனையின் போது துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் வாகனத்தில் வந்த 2 நபர்களிடம் விசாரணை நடத்த போலீசார் முயன்றபோது சந்தேக நபர்களில் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் போலீசாரை தாக்க முயன்றுள்ளார். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் சந்தேக நபர்களில் ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த அவர் களுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் வாகனத்தில் வந்த மற்றொரு நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றுள்ளார். அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக பிளியந்தலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் தென்மராட்சி பரணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிட்டிவேரம் பகுதியில் நேற்று சனிக்கிழமை மாலை நடைபெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பருத்தித்துறை தும்பலை நெல்லண்டையைச் சேர்ந்த சினராசா துளசிகன் என்பவரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். கொடிகாமத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த அவர் சிட்டிவேரம் அம்மன் ஆலயத்துக்கு அருகில் சென்றபோது திடீரென வண்டு ஒன்று அவரது கண்ணுக்குள் புகுந்துள்ளது. இதனால் நிலை தடுமாறிய அவர் மோட்டார் சைக்கிளின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பாக முறையான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இது தொடர்பாக எதிர்க்கட்சியினர் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டியதில்லை எனவும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். நேற்று சனிக்கிழமை கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இந்த மரணம் அதிர்ச்சியளிப்பதாக இருந்தாலும் அரசு இதனை அலட்சியப்படுத்தவில்லை என்றும் முறையான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன என்றும் குறிப்பிட்டார். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் கூறி அச்சம் கொள்ள வேண்டியதில்லை என்று அவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தை அரசியலாக்குவது சரியல்ல என்றும் அவர் கருத்து தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் மற்றும் படுகொலைகள் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் சாட்சியாளர்கள் தொடர்ந்து உயிரிழப்பது பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊழல் மற்றும் மோசடிகளுடன் தொடர்புடைய சிலர் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறி ஊடக சந்திப்புகள் நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வரி செலுத்த தவறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வரி செலுத்த வேண்டிய கடப்பாடு இருந்தும் அதை திட்டமிட்டு தவிர்ப்பவர்கள், பதிவு செய்யாதவர்கள், வரி அறிக்கைகளை சமர்ப்பிக்காதவர்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். 2026 ஜூன் 3 முதல் நடைமுறைக்கு வந்த உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டத்தின் கீழ் உரிய கால அவகாசத்திற்குள் இணங்காதவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர திணைக்களத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆணையாளர் நாயகத்திடம் பதிவு செய்ய தவறுதல், வருமான வரி அறிக்கைகள் அல்லது வருடாந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறுதல் ஆகியவை குற்றங்களாக கருதப்படும். இணக்கமற்றவர்களுக்கு முதலில் முறையான அறிவித்தல் வழங்கப்பட்டு குறைபாடுகளை சரிசெய்ய 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படும். 30 நாட்களுக்குள் இணங்க தவறினால் அது குற்றமாக கருதப்படும். நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெறும் சுருக்க விசாரணையின் பின்னர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்படுபவர்களுக்கு
4 லட்சம் ரூபாய்க்கு மிகாத அபராதம் அல்லது 1 மாதம் அல்லது 6 மாதங்களுக்கு மிகாத சிறை தண்டனை அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படலாம். இந்த சட்டங்கள் வரி ஏய்ப்பில் ஈடுபடுவோரை மட்டுமே குறிவைத்து உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஒத்துழைப்பு வழங்கும் குடிமக்களை இது பாதிக்காது எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்கானை பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து துர்நாற்றம் வீசியதாக அப்பகுதி மக்களும் கிராம உத்தியோகத்தரும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மானிப்பாய் போலீசார் பூட்டப்பட்டிருந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து சோதனை மேற்கொண்டனர். பரிசோதனையின் போது இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். சடலத்துக்கு அருகில் பியர் போத்தல் ஒன்றும் ஊசி செலுத்தும் சிரிஞ்சு ஒன்றும் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் மேலதிக விசாரணைகள் மற்றும் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி இவர் சுமார் 3 நாட்களுக்கு முன்னரே உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. உயிரிழந்தவரின் உறவினர்கள் வெளிநாடுகளில் வசித்து வருவதாகவும் அவர் சங்கானையில் தனியாக வசித்து வந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். கம்பஹா மாவட்டம் கந்தானை பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் போதைப்பொருள் வைத்திருப்பதாக நேற்று கிடைத்த தகவலை தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் மகரை பிரதேசத்தை சேர்ந்த 56 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவரிடமிருந்து 120 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பாக முறையான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இது தொடர்பாக எதிர்க்கட்சியினர் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டியதில்லை எனவும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். நேற்று சனிக்கிழமை கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இந்த மரணம் அதிர்ச்சியளிப்பதாக இருந்தாலும் அரசு இதனை அலட்சியப்படுத்தவில்லை என்றும் முறையான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன என்றும் குறிப்பிட்டார். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் கூறி அச்சம் கொள்ள வேண்டியதில்லை என்று அவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தை அரசியலாக்குவது சரியல்ல என்றும் அவர் கருத்து தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் மற்றும் படுகொலைகள் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் சாட்சியாளர்கள் தொடர்ந்து உயிரிழப்பது பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊழல் மற்றும் மோசடிகளுடன் தொடர்புடைய சிலர் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறி ஊடக சந்திப்புகள் நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வரி செலுத்த தவறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வரி செலுத்த வேண்டிய கடப்பாடு இருந்தும் அதை திட்டமிட்டு தவிர்ப்பவர்கள், பதிவு செய்யாதவர்கள், வரி அறிக்கைகளை சமர்ப்பிக்காதவர்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். 2026 ஜூன் 3 முதல் நடைமுறைக்கு வந்த உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டத்தின் கீழ் உரிய கால அவகாசத்திற்குள் இணங்காதவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர திணைக்களத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆணையாளர் நாயகத்திடம் பதிவு செய்ய தவறுதல், வருமான வரி அறிக்கைகள் அல்லது வருடாந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறுதல் ஆகியவை குற்றங்களாக கருதப்படும். இணக்கமற்றவர்களுக்கு முதலில் முறையான அறிவித்தல் வழங்கப்பட்டு குறைபாடுகளை சரி செய்ய 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படும். 30 நாட்களுக்குள் இணங்க தவறினால் அது குற்றமாக கருதப்படும். நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெறும் சுருக்க விசாரணையின் பின்னர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்படுபவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு மிகாத அபராதம் அல்லது 1 மாதம் அல்லது 6 மாதங்களுக்கு மிகாத சிறை தண்டனை அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படலாம். இந்த சட்டங்கள் வரி ஏய்ப்பில் ஈடுபடுவோரை மட்டுமே குறிவைத்து உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஒத்துழைப்பு வழங்கும் குடிமக்களை இது பாதிக்காது எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. டிபிஎன் லங்கா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய டிபிஎன் லங்காவானது தாயகத்திலிருந்து இயங்கிட்டு இருக்கு. எங்களுடைய டிபிஎன் லங்காவில் பார்த்தீங்கன்னா அன்றாட நடக்கிற முக்கியமான செய்திகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். யூடியூப் மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஃபேஸ்புக் பேஜும் கூட வச்சுருக்கிறோம். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. நாங்கள் போடுற உடனே போடுற அப்டேட் உங்கள்கிட்ட வந்து சேரும். தொடர்ந்தும் எங்களோட இணைந்துருங்க. எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியினூடாக நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் திவ்யா. வணக்கம்.